மனிதனுக்கு உணவா, பானமா, மருந்தா, இன்னும் பல விதங்கள்ல பயன்படக்கூடிய பனை மரத்தை பத்தி தான் நாம இந்த வாரமும் பார்க்க போறோம். பார்க்கலாமா? மனிதர்கள், விலங்குகள்ல ஆண் பெண் பிரிவுகள் இருப்பது போல சில மரங்களிலும் ஆண் பெண் என்ற பிரிவுகள் உண்டு. பனை மரத்திலையும் ஆண் பனை, பெண் பனை அப்படிங்கக்கூடிய பிரிவுகள் இருக்குங்க. ஆண் பனை பூக்கும், ஆனால் காய்க்காது. பெண் பனை பூக்கும், காய்க்கும், குலைதள்ளும். ஆண் பனையை பூம்பனை அல்லது காயா பனை அப்படின்னு அழைக்கிறாங்க. பெண் பனையை பெண்ணை அல்லது பருவப்பனை அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆண் பனையை விட பெண் பனைகள் தான் அதிகமாக பயன் தரக்கூடியது. பனம் பழம், பனம் காய், நொங்கு இது எல்லாமே பெண் பனையில தான் கிடைக்கும். ஆனா இந்த பெண் பனையில பதநீர் எடுத்துட்டா இதெல்லாம் கிடைக்காது. அதனால பெரும்பாலும் பதநீரை ஆண் பனையில தான் எடுக்கிறாங்க. ஆண் பனையை விட பெண் பனை தான் வலிமையானது. கட்டிட வேலைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பெண் பனை தான். அதே போல தூக்குநாம் குருவிகளுக்கும் பெண் பனை தான் ரொம்ப பிடிக்குமா. எந்த பனைமரத்துல தூக்குநாம் குருவி கூடு கட்டியிருக்கோ அதை பெண் பனை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. என் கையில இருக்கக்கூடியது நொங்குங்க. அதாவது பனம்பழத்திற்கு முந்தைய பருவம். இது பனங்காய் அப்படின்னு சொல்லலாம். இது பதநீர் எடுக்காத பனை மரத்திலிருந்து தான் கிடைக்கும். அதுவும் பெண் பனை மரத்தினுடைய பாலைகள்ல இருந்து தாங்க கிடைக்கும். இதுக்குள்ள 3 கண்ணுடையதும் இருக்கு, 2, 1 அப்படிங்கக்கூடியதும் இருக்கு. அதாவது 3 கண் அப்படின்னா சதை பகுதியாக இருக்கும். அதுக்கு நடுவில் கொஞ்சோண்டு தண்ணீராக இருக்கும். அதை எடுத்துதான் நம்ம சாப்பிடணும். இதை பருவம் பார்த்து பறிக்கலன்னா நொங்கா கிடைக்காது. இது வெயில் காலத்துக்கு சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சியை தரும். வேர்க்குரு இருந்துச்சுன்னா இந்த நொங்க மேல எடுத்து பூசிக்கலாம். இது வேர்க்குருனுடைய தாக்கத்தை குறைக்கும். அது மட்டும் இல்லாம அம்மை நோய் கண்டவர்களுக்கு இந்த நொங்கை உணவாகவே கொடுக்கலாம். அண்ணா வெட்டி சாப்பிடலாமா? ஆப்பிள், கொய்யா, திராட்சை போன்ற பழங்களை ஒளிச்சு வச்சு சாப்பிடலாம். ஆனா எந்த கொம்பனாலையும் ஒளிச்சு வச்சு சாப்பிட முடியாத பழம் அப்படின்னா அது பனம்பழம் தானா? ஏன்னா அதனுடைய இனிமையான நறுமணம் அது எங்க இருந்தாலும் காட்டி கொடுத்துரும். பழங்களிலேயே மிகவும் அருமையான வாசனையை கொண்ட பழம் அப்படின்னா அது பனம்பழம் தான். இந்த பனம்பழத்தினுடைய வாசனையை மூக்கு உணர்ந்துட்டாலே போதும், நாக்குல எச்சில் ஊற ஆரம்பிச்சிடும். இந்த பனம்பழத்திற்காக ஔவையாரும் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. அதற்கு ஒரு கதையும் இருக்கு. அது என்ன? கடையேழு வள்ளல்களில் ஒருவரான பாரி மூவேந்தர்களோடு நடந்த போர்ல கொல்லப்பட்டார். பாரி மன்னனுக்கு 2 மகள்கள். அப்ப 2 பேருக்குமே திருமணம் ஆகல. நிராதரவா தவிச்சுக்கிட்டு நின்னாங்க. ஔவையார் அவங்க மேல பரிதாபப்பட்டு அந்த பெண்களுக்கு திருமணம் நடத்த முயற்சி பண்ணாங்க. திருக்கோவலூர் மலையமான் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள முன்வந்தார். திருமண ஏற்பாடுகள் நடந்துச்சு. ஔவையார் மரியாதை நிமித்தமாக மூவேந்தர்களான சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுக்கு அழைப்பும் கொடுத்தாங்க. 3 பேரும் விழாவுக்கும் வந்தாங்க. வந்த இடத்துல மூவேந்தர்களுக்கு பனம்பழம் சாப்பிடக்கூடிய ஆசை வந்துருச்சு. நாங்க சாப்பிடறதுக்கு பனம்பழம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. பனம்பழம் காய்க்கக்கூடிய காலம் இல்லை. அது என்ன செய்யறதுன்னு யாருக்குமே புரியல. மூவேந்தர்கள் பனம்பழம் கேட்டு கொடுக்கலன்னா அதனால பிரச்சனை வந்துருமோன்னு ஔவையார் பயந்து போனாங்க. அரண்மனைக்கு வெளியில போனாங்க. அங்க அவங்க ஒரு வெட்டப்பட்ட பனைமரத் துண்டை பார்த்தாங்க. உடனே மனசார இறைவனை வேண்டிக்கிட்டு பனைமரத் துண்டை பார்த்து மனமுருக பாடினாங்க. திங்கட் குடையுடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கைக்கு அருகிட வந்து நின்றார். மன பந்தலிலே சங்கொக்க வெண்குருத்து ஈன்று பச்சோலை சலசலத்து நுங்கு கண் முற்றி அடிக்கன் கருத்து நுனி சிவந்து பங்குக்கு 3 பழம் தர வேண்டும் பணம் துண்டமே. ஔவையார் இப்படி அருந்தமிழ்ல பாடி முடிச்ச மறுகணமே அந்த வெட்டப்பட்ட பனைமரத் துண்டு மண்ணுல வேர்விட்டு நெடுநெடுன்னு மரமா வளர்ந்து பசும் ஓலைகளை பரப்பி பூத்து கொலைதள்ளி காயாகி பழுத்து நின்னுச்சான். ஒரு குலை பனம்பழம் ஔவையார் காலடியில வந்து விழுந்ததாம். மூவேந்தர்களுக்கும் பனம்பழம் பரிமாற பாரி மகள்களுக்கு திருமணம் சிறப்பாக நடந்துச்சான். இதுல இருந்து தெரியறது என்னன்னா, மூவேந்தர்களும்
பணம் பழத்தின் சுவைக்கு அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். பொங்கல் நேரத்துல கரும்பு மஞ்சள் எல்லா இடத்துலயும் எப்படி நிறைஞ்சிருக்குதோ அதே மாதிரி நிறைஞ்சிருக்கக்கூடிய இன்னொரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு. பனங்கிழங்கு சுட்டு கொடுத்தாலோ அவிச்சு கொடுத்தாலோ அப்படியே உட்காந்து 4-5 உள்ள தள்ளுவோம் அப்படின்னு கிராமத்து மக்கள் சொல்லுவாங்க. அந்த பனங்கிழங்கு பனை மரத்தின் எந்த பகுதியிலிருந்து கிடைக்குது? நான் இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு கீழே தாங்க பனங்கிழங்குகள் இருக்கு. இந்த லேசா துளிர் விட்டுருக்கு பாத்தீங்களா, இதுக்கு அடியில தான் பனங்கிழங்கு இருக்கு. இந்த பழம் அதிகமாக கிடைக்கக்கூடிய சீசன்ல இந்த பழங்களை எடுத்து வச்சுக்குவாங்க. தகுந்த நேரம் பார்த்து மண்ணை கொத்தி விட்டுட்டு இந்த பழங்களை உள்ள வைப்பாங்க. இந்த பழத்தை 3ஆவும் பிரிச்சும் உள்ள மண்ணுக்குள்ள புதைச்சு வைப்பாங்க. 4 நாளைக்கு ஒரு தரமோ 5 நாளைக்கு ஒரு தரமோ தண்ணி ஊத்தினா போதும், 3 மாசத்துல இந்த பனங்கிழங்கு தயாராயிரும். அந்த லேசா துளிர் விட்டுருக்கிறது தான் பக்குவம். அந்த நேரத்திலே பனங்கிழங்க எடுத்துடணும். கொஞ்சம் முத்த விட்டாச்சு அப்படின்னா அது வேர் பிடிச்சு பனைமரமா மாற ஆரம்பிச்சிடும். இப்போ மண்ணுக்கடியில இப்படிதான் பனங்கிழங்கு தயாரா இருக்கும். இதைத்தான் நம்ம வெட்டி எடுத்து சாப்பிட போறோம். இது வேர் பகுதிகளில் இந்த மாவு சத்துக்களை திரட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதைத்தான் வேக வச்சோ சுட்டோ சாப்பிடுவாங்க. நம்ம எடுத்துட்டு வந்த பனங்கிழங்க இப்ப நம்மளுக்காக சுட்டு கொடுக்கறதுக்காக நம்ம செல்லம்மா பாட்டி கூட இருக்காங்க. இது மேல போட்டுமா? போட்டேன். முடிஞ்சா பனங்கிழங்கு சுட்டு எடுத்தாச்சு. அதனுடைய தோலையும் உரிச்சு வச்சிருக்கோம். இப்ப அடுத்தல என்ன பண்ணணும்? சாப்பிடுறதா. சுட்ட பனங்கிழங்கு அற்புதமா இருக்கு. இந்த பனங்கிழங்க சுட்டு சாப்பிட்டாச்சு. அடுத்தது வேக வச்சு சாப்பிடணும். வேக வச்சிடலாமா?